உதகை அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை புகுந்த மக்னா யானை ஒன்று அங்கிருந்த கடைகளை தாக்கியதால் சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மக்னா எனப்படும் தந்தமில்லாத ஆண் யானை ஒன்று மசினக்குடி, பொக்காபுரம், மாவனல்லா உள்ளிட்ட கிராமங்களில் அங்கிருக்கக்கூடிய மளிகை கடைகள், நியாய விலைக் கடைகளை சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்தது. இந்நிலையில் வாழைத்தோட்ட கிராமத்தில் அதிகாலை நுழைந்த மக்னா யானை அங்கிருந்த 2 கடைகளின் சட்டங்களை உடைத்து சேதப்படுத்தியது. பின்னர் கடைக்குள் இருந்து அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த யானை அந்த பகுதி மக்கள் விரட்ட முயன்றனர். இதனால் ஆக்ரோஷமான யானை விரட்ட வந்த ஜீப்புகளை துரத்தி தாக்க முயன்றது. இதனால் வாழைத்தோட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வாழைத்தோட்டம் கிராமத்தில் ஏற்கனவே சிங்காரா வனப்பகுதியிலிருந்து காட்டு யானை அடிக்கடி குடியிருப்புகளை நோக்கி வந்து செல்லும் நிலையில் தற்போது மக்னா யானை வருகையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று நைட்டு விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு ஆனை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. பார்த்து நாங்கள் சத்தம் போட்டு நேராக வந்து கடையவே உடச்சி உள்ளே இருந்த சர்க்கரை, அரிசி, இந்த குர்குரை பேக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு தின்னுட்டு அது ஒரு துண்டு அரிசி சர்க்கரையை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே ஆளுங்க வந்து துரத்துனாலும் ஆளுங்களையும் அட்டாக் பண்ணுது. வண்டி விட்டு துரத்துனா வண்டிங்களையும் சேர்ந்து துரத்தி விட்டுச்சு. எல்லாமே ஆளுங்க பயந்து ஓடி போய் இந்த ஆளுனால ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. ஏதோ பார்த்து ஏதோ பண்ணி நடவடிக்கை இல்லை. வாழைத்தோட்டம் கிராமத்தில் ஏற்கனவே சிங்காரா வனப்பகுதியிலிருந்து காட்டு யானை அடிக்கடி குடியிருப்புகளை நோக்கி வந்து செல்லும் நிலையில் தற்போது மக்னா யானை வருகையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.